Good day to you all. ஆங்கிலம் கேட்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு அவா என்னவென்றால், நாம் பேசும்போது டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்காம ஆங்கிலத்திலேயே சிந்தித்து ஆங்கிலத்திலேயே பேச வேண்டும் என்பது. இதற்கு நாம செய்ய வேண்டியது என்ன? கற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு முடிவே இல்லை. கல்வி கரையில. Art is long, life is short. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய மூளையை அதற்கேற்றால் போல் பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சியைத்தான் நாம் நேற்று இன்று நாளை நான் என்னும் ஆங்கில தொடரில் பார்த்து கொண்டு வருகின்றோம். Today we are in the second day. இங்க நாம் பயன்படுத்துகின்ற முறை வாட்டர்ஃபால் மெத்தட் அப்படின்னு சொல்வோம். அதாவது உதாரணத்துக்கு பார்ப்போமானால், நான் என் நண்பர்களுடன் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நீண்ட வாக்கியம். இதை நான் ஆங்கிலத்திலேயே சிந்தித்து ஆங்கிலத்துல பேச வேண்டும். அப்ப இதுக்குங்கிற மூளையை ட்ரெயின் பண்றதுக்கு தான் நாங்க இந்த வாட்டர்ஃபால் மெத்தட்ல பயிற்சி எடுக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? மறக்காம இப்பவே ஒரு லைக் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க லைக் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஷேர் ஆகிக்கொள்ளும். பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். அது மற்றவங்களோட ஷேர் பண்றதன் மூலம் நீங்க அவங்களோடையும் சேர்ந்து பயிற்சி பண்ணி கொள்ளலாம். And another thing for you to remember, don't forget to comment the answers. Comment பண்றதுக்கு மறக்காதீங்க, தயக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. Because opportunity gives you the great platform to showcase your abilities. Now let's move on to the lesson. அப்போ இந்த வாக்கியத்துல நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகச்சிறிய வாக்கியம் எது என்பதைத்தான் முதல்ல சிந்திக்க வேண்டும். அப்போ நான் இருக்கின்றேன் என்பதுதான் இங்கு காணப்படக்கூடிய மிகச்சிறிய வாக்கியம். இதை நாங்க ஆங்கிலத்திலேயே மிகச்சிறிய வாக்கியம் என்று கூட சொல்லலாம். அதாவது ஒரு எழுவாய் பயனிலை I am. I am. அப்போ யார் என்பது இருக்கின்றது, செயல் இருக்கின்றது. I am சொல்லி பாருங்க. நான் இருக்கிறேன். I am. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். விளையாடிக்கொண்டு, பாடிக்கொண்டு, ஆடிக்கொண்டு, இது மாதிரி கொண்டு கொண்டு அப்படின்னு முடிகின்ற சொற்களை ஆங்கிலத்தில் நாங்கள் ing ஃபார்ம் பயன்படுத்தி சொல்வோம். We call them as present participles. அதாவது நிகழ்கால வினை எச்ச வடிவங்கள். So they need helping verb. அப்ப இங்க am என்றதுதான் helping verb இருக்குது. அப்ப விளையாடி கொண்டு, விளையாடுறது play, கொண்டு என்று பெறபடியா playing. I am playing. I am playing. ஏதாவது ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருக்குது, நடைபெற்று கொண்டிருந்தது, நடைபெற்று கொண்டு இருக்கும் அப்படின்னு கொண்டு ப்ரோக்ரஸ்ல இருக்குமே இருந்தா, கண்டினியூஸா இருக்குமே இருந்தா, நாங்க அங்க ing ஃபார்ம் பயன்படுத்த வேணும்ன்றதுக்கு எங்களோட மூளையை பழக்கப்படுத்திக் கொள்ளணும். கண்டோம்னா ing ஃபார்ம். I am playing. என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறேன். I am playing. இப்போ என்ன விளையாடுறேன். I am playing cricket. I am playing cricket. Again, I am playing cricket. யாருடன் விளையாடி கொண்டிருக்கிறேன். கிரிக்கெட் விளையாடுறேன், சரி. யாருடன்? I am playing cricket with my friends. I am playing cricket with my friends. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. I am playing cricket with my friends. இப்ப எங்களோட லாஸ்ட் லாங் சென்டென்ஸுக்கு வந்துட்டோம். நான் என் நண்பர்களுடன் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். I am playing cricket with my friends. எங்கே? In the playground. ரொம்ப இல்லாத இருக்கு இல்லையா? I am playing cricket with my friends in the playground. Again, எல்லாரும் வாயிட்டு சத்தமா சொல்லுங்க. I am playing cricket with my friends in the playground. ரொம்ப இல்லாத இருந்துச்சு இல்லையா? இப்ப நாங்க இங்க வாக்கிய ஒழுங்கமைப்பு எப்படி அமைஞ்சிச்சு எங்களுக்கு? யார் என்ன செயலை செய்யறாங்க, அந்த செயல் என்னது, யாருடன், எங்கே, இதுக்கான ஆர்டர்ல தான் நாங்க இங்க வாக்கியத்தை அமைச்சிருக்கோம். இப்ப நாங்க அடுத்த பாப்போம். இப்ப இது உங்க எல்லாருக்கும் விளங்கிட்டு, இது நான் இருக்கிறேன் என்றபடியா பிரசன்ட் கண்டினியூஸ் என் செயல் தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டு இருக்கு. இதை நாங்க
பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்ல வேண்டுமா இருந்தா என்ன மாறும்? வெரி குட். இந்த ஆம்ன்றது பிரசன்ட் வடிவம் பி ஃபார்ம் இந்த பாஸ்ட் வடிவங்கள் என்னென்ன? was were. இங்க ஐக்கு பயன்பட வேண்டியது was. I is a singular subject. நான் என் நண்பர்களுடன் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தேன். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. Amazing. You got it. இதை செக் பண்ணி பாருங்க. I was playing cricket with my friends in the playground. ஒரே ஒரு வார்த்தையை தான் மாத்தினீங்க, வாக்கியம் வச்சுட்டீங்க. வெரி குட். இப்ப மறுபடியும் உங்களுக்கான வேணா, நான் என் நண்பர்களுடன் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பேன். முடிந்த செயலும் அல்ல, நடைபெற்று கொண்டிருக்கிற செயலும் அல்ல, இனி ஒரு காலத்துல தான் அந்த செயல் நடைபெற்று கொண்டு இருக்கும். அப்போ என்ன? எதிர்காலம். எதிர்காலத்தை குறிக்கிறதுக்கு இங்க நாங்க மாற்ற வேண்டிய சொல்லன்னா பி ஃபார்ம் இந்த பிரசன்ட் ஆம் பயன்படுத்தினோம், பாஸ்ட் ஃபார்ம் வாஸ் பயன்படுத்தினோம், பாஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன பயன்படுத்த வேண்டும்? வெரி குட். will be. Comment your answer. Wonderful. You got it. Now check your answer. I will be playing cricket with my friends in the playground. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா? வாங்க மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். இந்த லெசன் முடியல உங்கள் ஒவ்வொருவராலும் இதே போல ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை ஆங்கிலத்தில் சிந்தித்து ஆங்கிலத்திலேயே பேசக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை நிச்சயமாக இருக்கு. நான் அவளுடன் ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். இங்கும் அதே வாட்டர்ஃபால் மெத்தட் தான் பயன்படுத்த போன்றோம். இதில் இருந்து உருவாக்கக்கூடிய மிகச்சிறிய வாக்கியம் என்ன? நான் இருந்தேன். கொஞ்சத்துக்கு முதல்ல தான் நாங்க பார்த்தோம். நான் இருந்தேன் என்றால் எப்படி சொல்வோம்? I was. என்ன செய்து கொண்டிருந்தேன்? நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். I was eating. நான் என்ன சாப்பிட்டு கொண்டிருந்தேன்? I was eating fried rice. Again, I was eating fried rice. நான் என்ன யாருடன் சாப்பிட்டு கொண்டிருந்தேன்? I was eating fried rice with her. Again, I was eating fried rice with her. நான் என்ன யாருடன் எங்கே சாப்பிட்டு கொண்டிருந்தேன்? I was eating fried rice with her in the hotel. ரொம்ப அழகா இருந்துச்சு இல்லையா? வெரி குட். இப்ப நாங்க இந்த வாக்கியத்தை பிரசன்ட் கண்டினியூஸ் ஆகும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஆகும் சொல்லி பார்ப்போம். நான் அவளுடன் ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். எப்படி சொல்லுவோம்? இந்த வருஷத்துக்கு பயில நாம் பாவிச்சோம்னா சரி சொல்லி பார்ப்போமா? Comment it now. Well done. Now check your answers. I am eating fried rice with her in the hotel. இப்போ இதையே எதிர்காலத்துல சொல்லி பார்ப்போம். Future continuous tense. நான் அவளுடன் fried rice ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். Comment it now. Well done. I will be eating fried rice with her in the hotel. Very good. இப்ப நாங்க future continuous tense எதிர்காலத்தை பற்றி பார்ப்போம். நான் நாளை மாலை என் அயலவர்களுடன் விருந்துக்கு போய்கொண்டிருப்பேன். இதுவும் ஒரு நீண்ட வாக்கியம் தான். இதை நாங்கள் வாட்டர்ஃபால் மெத்தட் பாவிச்சு ஆங்கிலத்திலேயே சிந்தித்து ஆங்கிலத்திலேயே பேச போறோம். இதில் இருந்து உருவாக்கக்கூடிய மிக குறுகிய வாக்கியம் என்ன? நான் இருப்பேன். இதை எப்படி சொல்வோம்? வெரி குட். I will be.
I will be. நான் என்ன செய்து கொண்டிருப்பேன் செயல் என்ன? I will be going. I will be going. Again, I will be going. நான் எதற்கு போய் கொண்டிருப்பேன்? I will be going to a party. I will be going to a party. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. I will be going to a party. Very good. நான் எதற்கு எப்போது போய் கொண்டிருப்பேன்? I will be going to a party tomorrow evening. I will be going to a party tomorrow evening. Again, I will be going to a party tomorrow evening. இப்ப யோசிச்சு பாருங்க, யாருடன் போய் கொண்டிருப்பேன்? I will be going to a party tomorrow evening. என் அயலவர்களுடன், with my neighbors. With my neighbors. I will be going to a party tomorrow evening with my neighbors. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க. I will be going to a party tomorrow evening with my neighbors. இப்போ இந்த வாக்கியத்தை நாங்கள் present continuous ஆயும் past continuous ஆயும் சொல்லி பார்க்க போறோம். Are you ready? Okay, let's start. நான் எனது அயலவர்களுடன் இப்போது விருந்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். Comment your answer. Amazing. I'm going to a party now with my neighbors. I'm going to a party now with my neighbors. இப்ப நாங்க இத இறந்த காலத்துல சொல்லி பார்ப்போம், அதாவது past continuousல. நான் நேற்று மாலை என் அயலவர்களுடன் விருந்துக்கு போய் கொண்டிருந்தேன். இதை எப்படி சொல்லலாம்? Comment it now. Wonderful. Now check your answers. I was going to a party yesterday evening with my neighbors. ரொம்ப இலவா இருந்துச்சு இல்லையா? Now, this is the time for you to check your understanding. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பெரிய வாக்கியம் சொல்லுவேன். உங்களுக்கு ஹெல்ப்பா வேணுமெண்டா நான் அதை வாட்டர்ஃபால் மெத்தட்ல உடைச்சு சின்ன சின்ன வாக்கியங்களாக தருகிறேன். Don't forget to comment your answers or don't miss the opportunity. நான் நேற்று பிற்பகல் உனக்காக பருப்பு சமைத்து கொண்டிருந்தேன். நாங்க எப்படி சின்ன சின்னதா உடைக்கலும் அக்கார்டிங் டு வாட்டர்ஃபால் மெத்தட். நான் இருந்தேன், நான் சமைத்துக் கொண்டிருந்தேன், நான் பருப்பு சமைத்துக் கொண்டிருந்தேன், நான் உனக்காக பருப்பு சமைத்துக் கொண்டிருந்தேன், நான் உனக்காக நேற்று பிற்பகல் பருப்பு சமைத்துக் கொண்டிருந்தேன். Now comment your answers. இதோட நீங்க வேற என்ன செய்து கொள்ளணும்னு சொன்னா, இதே வாக்கியத்தை present continuous ஆயும் future continuous ஆயும் கமெண்ட் பண்றதுக்கு மறக்காதீங்க. இது மட்டும் இல்லாம உங்கள் மனதில் எழுகின்ற எவ்வகையான வாக்கியமா இருக்கட்டும், நீங்க நேற்று செய்து கொண்டிருந்ததா இருக்கலாம், இன்று செய்து கொண்டிருப்பதாக இருக்கலாம், நாளை செய்ய கொண்டிருக்க போவதாக இருக்கலாம். உங்களால் முடிந்த வரைக்கும் எழுதி பயிற்சி பண்ணுங்கள். ஆரம்பத்தில் எழுதி பயிற்சி பண்ணுங்கள், அதன் பிற்பாடு மனதிலேயே சிந்தித்து பயிற்சி பண்ணுங்கள். நீங்க பயிற்சி பண்ணும் போது ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றை கமெண்டில் பதிவிடுங்கள். அது மட்டுமல்லாமல் அவை சரியா பிழையா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமாயினும் கமெண்டில் பதிவிடுங்கள். I am ready to check your comments. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தொடரை முழுமையாக பார்வையிட்டுக் கொள்வதற்கு இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவது இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.